வணக்கம் மக்களே, இது உங்கள் சினிமா சுற்று. ஆஃப்டர் அ லாங் கேப் நம்ம சேனலில் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சர்டைன் காரணங்கள்னால என்னால் ரிவ்யூஸ் ஒழுங்காக போட முடியலங்க. பட் இனிமேல் அந்த தப்பு நடக்காது. இனி எந்த மூவி வந்தாலும் அதுக்கான ரிவ்யூஸ் நம்ம சினிமா சுற்றுல வந்துடும். அதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட மூவி ரிவ்யூஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் வரும். ஸோ அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். நம்ம சினிமா சுற்றுல இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா தக் லைஃப். மணிரத்னம் சார் டைரக்ஷனில் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், அபிராமி, நாசர், அசோக் செல்வன் இந்த மாதிரி பெரிய நட்சத்திர பட்டாலுமே படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு செட் ஆஃப் கேங்ஸ்டரோட தலைவன் தான் நம்ம கமல்ஹாசன் சார். ரங்கராய சக்திவேலா அந்த கேரக்டரில் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் சிலம்பரசன் அமர் அங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அண்ட் அவங்களுக்கு கீழே தான் ஜோஜு ஜார்ஜ், நாசர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த கேங்குக்குள்ள அடுத்த தலைவனாக யார் வரப்போகிறாங்கிற ஆசை அவங்களுக்குள்ள வருது. அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து அமர் சிலம்பரசனை மேனிபுலேட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி கமல்ஹாசன் ரங்கராய சக்திவேல் அவருக்கு அகெயின்ஸ்டா திருப்புறாங்க. அண்ட் அங்கே நடந்த துரோகமும் அந்த துரோகத்துக்கு ரங்கராய சக்திவேல் அவர் ரிட்டர்ன் வந்து ரிவெஞ்ச் கொடுத்தாரா இல்லையா, இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட கதை சுருக்கமாக இருக்குது. அண்ட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஒரு அட்டர் ஃபெயிலியர் தாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு மணிரத்னம் சாரோட படமானங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர் போட்டிருக்காரு. ஒன் ஆஃப் த டிசப்பாயின்மெண்ட் ஆல்பம்னு சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா பெருசாக இந்த படத்துக்கும் சரி எனக்கும் சரி ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் பாடல்கள் சாங்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலைங்க. எஸ், படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப 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 வீக்காக இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. லிட்ரலி எப்படா படம் முடியுங்கிற ஃபீல் இன்டர்வல்லே எனக்கு கொடுத்துருச்சுங்க. நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அப்படிதான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா படம் அங்கங்கே செக்மெண்ட்டாக எடுத்து வச்சு ஒரு 5-6 செக்மெண்ட்டை ஒட்ட வச்சு இதுதான் படம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்னுங்கிறது தெரில. டோன்ட் மேக் ஆடியன்ஸ் ஃபோல், அப்படிதாங்க சொல்லியே ஆகணும். எஸ், ஸோ இதுதான் இந்த தக் லைஃப். இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸே இல்லைன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ்ஸை தேடி தேடி சொல்ல வேண்டியதாக இருக்குங்க. இந்த படத்தில் மணிரத்னம் சார்ஸோட அந்த ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெரிஞ்சுது. ஸோ அது ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ அதுவும் பாசிட்டிவ் கேட்டகரியில் தான் வரும். அண்ட் இது மட்டும்தாங்க பாசிட்டிவ். அண்ட் கேமரா ஒர்க்ஸும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி இந்த படத்தில் எதுவுமே சரியில்லை, எல்லாமே நெகட்டிவ் தாங்க. எஸ், இதுக்கு மேலே இந்த படத்தை தியேட்டர் போய் பார்க்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சினிமா சுற்றுல இந்த மூவி கொடுக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 1.75 out of 5. So see you guys next review. Until then, this is Niklesh from Cinema Sutre.